உண்ணாமலை அம்பா சமேத அண்ணாமலையார் இருந்தாலும் சரி, மீனாட்சி அம்பா சமேத சுக்கராஜேஸ்வரா இருந்தாலும் சரி, சுவர்ணாம்பிகாய் சமேத சாலக்கிராமேஸ்வரா இருந்தாலும் சரி, எல்லாருமே சுவாமி அம்பாள். அவங்களுடைய நாமங்கள் தான் வேறே தவிர அவங்களுடைய உருவம் எப்பயுமே ஒண்ணுதான். அப்பேற்பட்ட மதுரையிலேயே இல்ல மதுரையிலே காஞ்சிபுரத்துல சரி, இல்ல திருச்சியில திருவானைக்கால இருந்தாலும் சரி, சுவாமி வந்து லிங்க வடிவில தான் இருக்காங்க. ஆனா நம்மளுடைய திண்டுக்கல்ல மல்லிகாம்பிகா சமேத மல்லீஸ்வரர் திருக்கோயில என்ன பண்ணாரு, நம்மளுடைய கை கால் எப்படி இருக்கோ, அதாவது சுவாமி நம்மளுக்கு வியாபித்த நம்முடைய தேகம் போல சுவாமி வந்து தன்னை இங்க வந்து அமர்ந்திருக்காரு. அதாவது எப்பயுமே இந்து சனாதன தத்துவத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா, பிறப்பது பிறப்பது மானிடராய் பிறப்பது அறிப்பது, மானிடராய் பிறப்பினும் கண் காது மூக்கு போன்ற பொருள் இல்லாமல் பிறப்பது மிகவும் அரிது. நம்மளுக்கெல்லாம் சுவாமி வந்து ஆனந்த சுகவாழ்வு கொடுத்துருக்காங்க. ஆனந்த சுகவாழ்வுன்னா என்ன, எந்த விதமான குறைபாடும் இன்றி கொடுத்துருக்காங்க. மானிட பிறவில வந்து நம்ம எதுக்கு வியாபத்திருக்கோம்னா, நித்தம் நித்தம் சுவாமியை வந்து இருக்கை கூப்பி வணங்கதான்னு நான் சொல்லலை. 4 அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் திருஞான சம்பந்தர் அப்பேற்பட்ட 4 பேரே சொல்ல போது அவங்கள யாரு தெய்வத்தை வந்து கண்ணால கண்டிருக்காங்க. இந்த கலியுகத்துல எதுக்கு கலியுகத்தை படிச்சாங்கன்னா, நம்மளுடைய பாவத்தையும் புண்ணியத்தையும் கரை சேர்க்கிறது தான் கலியுகத்துக்கு நம்ம சுவாமி படிச்சிருக்காரு. தெரிந்தோ தெரியாமலோ நம்ம நித்தம் நித்தம் பாவங்களை வந்து சேர்த்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம நடந்து போயிட்டே இருப்போம், வண்டியில போயிட்டே இருப்போம், கார்ல போயிட்டே இருப்போம். தெரியாம ஒரு சின்ன பூச்சி அடிப்பட்டாலும் அது நம்மளுக்கு பாவம் தான் சேரும். அந்த புண்ணியத்தெல்லாம் பெருக்க பெருக்க தான் ஆலயங்கள் வந்து பல கோடிகளாக நம்மளுடைய பாரத தேசத்துல வந்து அமைஞ்சிருக்கு. டெய்லியும் கிடைத்தற்குரிய வாய்ப்பு பக்கத்துல இருக்கிற திருக்கோயிலுக்கு போங்க. தயவு செஞ்சு இப்பயும் சொல்றேன், ஒரு சிலதை வந்து மனசுல வச்சுக்கங்க. கோயிலுக்கு போகும்போது யாருமே வெறும் கையோட போகக்கூடாது. ஏன் சொல்றோம்னா, நம்ம இத்தனை சின்ன பூ கொண்டு போய் அம்மாளுக்கு சேர்த்தாலோ இல்லை சாமிக்கு சேர்த்தாலோ அதை வந்து அந்த திருக்கோயில இருக்க அர்ச்சகரோ ஐயரோ என்ன பண்ணுவாங்க, அந்த அந்த பெரிய பூ இப்போ ஒரு மலை கொண்டு போனாங்கன்னா அதை வந்து 10 பேருக்கு வந்து கட் பண்ணி கொடுப்பாங்க தெரியுமா. அந்த கட் பண்ணி கொடுக்கும்போது நம்ம கையால் கொண்டு சேர்த்து அதை கட் பண்ணும்போது நம்மளுடைய பாவங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அறுக்கப்படும். அதுக்குதான் புஷ்பம் வந்து அம்பாளுக்கு சாத்துற ஒரு காரணமே. நம்மளுடைய பாரத தேசமானது எப்பொழுதும் இந்து சனாதன தத்துவத்தின் அடிப்படையிலேயே வளர்ந்து வந்து வயலானது செழித்தோங்க வேண்டும், விவசாயமானது செழித்தோங்க வேண்டும், ஓரறிவு முதல் 5 அறிவு உள்ள ஜீவராசிகள் சுபிட்சமாக இருக்க வேண்டும். நம்முடைய 6 அறிவு மனிதர்கள் போட்டி பொறாமை போன்ற கர்மாக்களில் எல்லாம் அழித்து நற்குணங்கள் பதிக்க வேண்டும் என்று இருக்கை கூப்பி அம்பாளையும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கங்க. இப்போ வந்து திருக்கல்யாண மகோத்சவமாக நடைபெறுது. இந்த திருக்கல்யாண மகோத்சவத்தில் அம்பாளுக்கு திருமங்கலம் செய்விக்கும் பொழுது தாய்மார்கள் இருக்கை கூப்பிட்டு முதலில் அம்பாளை தரிசனம் செய்த பின்னர் தங்களுடைய கையில் உள்ள திருமங்கலத்தை தாங்கள் அணிந்து கொள்ளுமாறு தெரிவித்துக் கொள்கிறார்கள். ஓம் சன்னாமித்ரசம்பருணஹ சன்னாபவத்வர்ஜனா சன்னவித்ரா ப்ரஹஸ்பதிஹி சன்னாவத்வருவத்ரவஹ நமோப்ரம்மணே நமஸ்தோராஜ நமோப்ரம்மப்ரம்மப்ரம்மாஹி சாவேதப்ரம்மப்ரம்மராஜம் ருகதவாதிஜம் மத்யமவாதிஜம் சன்னாமாவேரே சத்தத்தாரமாவேரே ஆவேசாம் ஆவேரே பக்தாரம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே சரண்யே த்ரியம்பகே நாராயணி நமோஸ்துதே. சுபம் பவன் கல்யாணி ஆராத்மமுச்சதே சுபம் சம்பத்யரம் தேவி மகாலக்ஷ்மி நமோஸ்துதே. திருமங்கல்யத்தை அனைவரும் அணிந்து கொள்ளுமாறு அன்புடன் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறார்கள்.